திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளையெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நேச வைராக்கியம் வலியது. இதற்கு விரோதமாக எத்தனை சக்திகள் வந்தாலும் நேச வைராக்கியமே ஜெயம் பெறும். நேச வைராக்கியம் பரிசுத்தமானது. நம்முடைய ஆத்மாவில் தேவனுடைய அன்பு ஆளுகை செய்யும் போது அது உறுதியாக நிலைத்திருக்கும். மரணமோ ஜீவனோ எது வந்தாலும் நேசமே நிலைத்திருக்கும். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வரும் காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:35 முதல் 39 வரை. கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஆளுகை செய்யும் போது மரணமோ அல்லது பாதாளமோ நம்மை பயமுறுத்தாது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. நேசத்தின் தழல் அக்னி தழலை போன்றது. அதன் மீது தண்ணீர் ஊற்றி நேச வைராக்கியத்தின் அக்னி தழலை அவிக்க முடியாது. அதன் மீது வெள்ளம் வந்தாலும் அதுவும் நேச வைராக்கியத்தின் அக்னி தழலை தணிக்க மாட்டாது. கிறிஸ்து நம்மீது வைத்திருக்கும் அன்பு நிலையானது, அது உறுதியானது. தண்ணீர்களோ அல்லது வெள்ளமோ கிறிஸ்துவின் அன்பை அவித்து போடாது. கிறிஸ்து நம்மீது வைத்திருக்கிற அன்பை எந்த வல்லமையாலும் அவிக்கவும் முடியாது, தணிக்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கிறிஸ்துவானவர் நம்மீதுள்ள அன்பினால் பல கஷ்டங்கள் வழியாக கடந்து சென்றார். நமக்காக நம்மீது வைத்திருக்கிற அன்புக்காக கிறிஸ்துவானவர் தம்முடைய இரத்தத்தையே சிந்தினார். கிறிஸ்துவின் இரத்தம் வெள்ளம் போல புரண்டு வந்தாலும், அது பெருங்கடலைப் போல இருந்தாலும் அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பு குறைவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீது அவருடைய அன்பு சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு உறுதியாய் இருப்பது போல நாம் அவர் மீது வைத்திருக்கும் அன்பும் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கும் அன்பை எந்த சக்தியும் பிரித்துவிடக்கூடாது. கிறிஸ்துவின் மீது அன்பு செலுத்துவதற்கு இந்த உலகமோ, ஆடம்பர ஜீவியமோ, ஐஸ்வர்யமோ நமக்கு தடையாய் இருக்கக்கூடாது. உலக பிரகாரமான எந்த காரியமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரித்து கொண்டு போய்விடக்கூடாது. நம்மிடத்தில் நேச வைராக்கியம் இருக்கும்போது நாம் எல்லா சோதனைகளையும் தாங்கிக் கொள்வோம். எல்லா சோதனைகளிலும் ஜெயம் பெறுவோம். பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் வரும்போது அவற்றை சந்தோஷமாகவும் தைரியமாகவும் மேற்கொள்ளுவோம்.